நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் ஆடு மாடு மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு ஆகியவற்றை தொடர்ந்து நெல்லை மாவட்டம் கூத்தம்குழியில் கடலம்மா மாநாடு இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதற்காக சீமானை வரவேற்கும் விதமாக சாலைகளின் இரு புறங்களிலும் கொடிகள், பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் நெல்லை மாவட்ட மீனவ கிராமமான கூத்தன்குழியில் இன்று மாலை 4 மணிக்கு கடலம்மா மாநாடு நடக்க இருக்கிறது. ஆதினியே ஆளித்தாயே என்ற முழக்கத்தை முன்வைத்து கடலம்மா மாநாடு நடத்தப்படுகிறது. இம்மாநாட்டில் மாநில, மாவட்ட, தொகுதி பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறையை சேர்ந்த பொறுப்பாளர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொள்கின்றனர். மாநாட்டிற்காக கிழக்கு கடற்கரை சாலையின் இரு பக்கங்களிலும் கட்சியின் கொடியின் மற்றும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வரவேற்கும் விதமாக சாலையின் இருபுறங்களிலுமே பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மாநாடு ஏற்பாடுகளை நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு நெல்லை மாவட்ட மீனவ கிராமங்களில் நல்ல வரவேற்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் நாம் தமிழர் கட்சி நடத்தும் கடலம்மா மாநாடு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆடு மாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு போன்றவற்றை போல இந்த மாநாடும் இயற்கை சார்ந்த பாதுகாப்பை கோரிக்கையாக முன்வைத்து நடத்தப்படுகிறது. சீமானின் மற்ற மாநாடுகளைப் போல சமூக வலைதளங்களில் இளைஞர்களிடையே கவனம் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.